This meeting is being recorded. கம்பெனி நேம் நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த மெயில் ஐடி மூலமா லாகின் பண்ணிருந்தீங்க அந்த ப்ரௌசர் அப்படின்னா நீங்க வந்து அந்த எடிட் ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். மை பிசினஸ்ல நிறைய எடிட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இதில் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரொஃபைலை வந்து நீங்க எப்படி அப்டேட் பண்றது, நீங்க கிரியேட் பண்றப்ப என்ன பண்றீங்களோ அதை திருப்பி வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு நீங்க போனீங்க அப்படின்னா பிசினஸ் நேம் நீங்க ஒன்று கொடுத்துருக்கீங்க, மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னன்னா பிசினஸ் நேம்லாம் கரெக்டாக டிசைட் பண்ணி கொடுத்துருங்க. நீங்க கூடவே சர்வீசஸ் ஆட் பண்றாங்கன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இதெல்லாம் போட்டீங்கன்னா கூகுளே இப்போ வந்து அதை ரிமூவ் பண்றாங்க. இல்ல வந்து அதோட பிராண்ட் நேம் உங்களுக்கு போயிடும். என்னடா இது வந்து சும்மா அந்த எஸ்சிஓக்கா எல்லாம் போடுற மாதிரி இருக்கு, ஒரு கம்பெனியோட நேமே இங்க தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால மோஸ்ட்லி இப்போ எல்லாமே அந்த கம்பெனி நேமே போட்டுக்கோங்க. இதை அடிக்கொருக்கா மாத்தாதீங்க. பிசினஸ் நேம் அவங்க எடிட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் நீங்க திருப்பி திருப்பி மாத்தினீங்கன்னா ஒரு பிசினஸ் எதுக்கு இத்தனை தடவை மாத்துறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால டோன்ட் சேஞ்ச் பிசினஸ் நேம் வெரி ஆஃபன். ஒன் டைம் பண்ணிக்குவாங்க, முடிஞ்சதா 2வது டைம் 3வது டைம் பண்ணுங்க. அதுக்கு மேல கரெக்டா வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. பிசினஸ் கேட்டகரி ஏன்னா நாளைக்கு அப்புறம் கேட்டாங்கன்னா ஜிஎஸ்டி ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்ல கேட்க ஆரம்பிச்சிருவாங்க வெரிஃபிகேஷன். கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் கேட்டகரியா வந்து பிரைமரியா சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்கோம். இது நீங்க மற்ற காம்படிட்டர்ஸ் என்ன வச்சிருக்காங்கன்னு போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மை பிசினஸ் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. இப்போ பாத்தீங்கன்னா பைத்தான் கோர்ஸ் கோயம்புத்தூர் மாதிரி வச்சீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். ஸோ இந்த மாதிரி மற்றவங்கள பார்த்து எடுக்கலாம். பட் இதுல பார்த்தாலும் ஒரு கேட்டகரி தான் இதுல தெரியும். அதனால ஒரு கேட்டகரி மட்டும்தான் உங்களால விசிபிளா நம்ம டைரக்டா பார்த்து பண்ண முடியும். பட் இவங்க என்னென்ன கேட்டகரியில வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க வேற ஏதாவது டூல் நிறைய இருக்கு. இதெல்லாம் ஜிஎம்பி ஹேக்கர் ஆர் ஜிஎம்பி ஹேக்கர்ல காம்படிட்டிவ் அனாலிசிஸ் இதெல்லாம் போட்டீங்கன்னா ஒரு டூல் இருக்கு. ஸோ அதில் போய் கண்டுபிடிக்கலாம். பட் நான் அதெல்லாம் வேண்டியது இல்லைன்னு நான் சொல்றேன். இப்போதைக்கு வந்து நீங்க என்ன உங்களுக்கு தோணுதோ இதெல்லாம் போடுங்க. இப்போ நான் வந்து ட்ரைனிங் சென்டர், கெரியர் கைடன்ஸ் சர்வீஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஸ்டூடெண்ட் கெரியர் கவுன்சிலிங், இது வரைக்கும் நம்ம முன்னாடி வந்துட்டு இருக்கிறதுனால எதையும் டிஸ்டர்ப் பண்ணல. பட் இதனாலதான் நான் வர்றாங்கன்னு நான் சொல்ல. இது போட்டும் we are able to come in the top 3 of the GMP profile. அதனால நான் பெருசா எதுவும் மாத்திக்கல. இது எல்லாமே வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது மாத்தணும்னா மாத்திக்கலாம். ஸோ இதுல வந்து இப்போ 220 வருதுங்களா, இப்போ வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2300 வருது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா டிஸ்கிரிப்ஷன் சும்மா எடிட் பண்றேன். 2020 போய் 2300 பிளஸ் கூகுள் ரிவ்யூஸ். இப்ப ஜஸ்ட் டெயில்ல நம்ம 2144 இருக்கு. ஜஸ்ட் டெயில் இங்க எவ்வளவு ரிவ்யூஸ் இருக்குன்னு பாருங்க. ஆப்பிள் டெக்னாலஜி ரிவ்யூஸ் 231 ரேட்டிங் 4.8. இது வந்து 4.8. 2300 இது 2231 போயிட்டு 2231 4.8 கூகுள் ரிவ்யூ. ஏன்னா நீங்க எப்பவுமே இருக்கிறத நீங்க அப்டேட் பண்ணி வச்சிருங்க கரெக்டா. ஃப்ரீ டெமோ போடுறோம். ஸோ 750 வேர்ட்ஸ்ல எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் கீவேர்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம், ஜாவா, ஃபுல் ஸ்டாக், பைத்தான் கோர்ஸ், டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் எல்லாமே. இப்போ ஏஐங்கிற வேர்டு நான் கொண்டு ஆட் பண்ணிக்கிறேன் வித் ஆனால் எவ்வளோனா 738னா ஒரு 10 கீவேர்ட்ஸ் தான் இருக்கு, 10 லெட்டர்ஸ் தான் இருக்கு. For college student, job seeker, career, working professionals பெருசா வரும். All courses integrated with AI. என்ன எவ்வளோ பண்ணலாம்? 743 இருந்துச்சு. ஸோ அப்போ ஏங்கிற வேர்டு இப்போ நான் கொண்டு வந்து இதெல்லாம் தான் நம்ம அப்டேட் பண்ணுறது. 100% into staff companies, real-time projects and AI integrated syllabus இங்கே போட்டிருக்காங்க. இங்கே வேண்டியதே இல்லை.
expert trainers, Agile Scrum learning methodology. Okay, 2 hours. We have 2 hours and 8 hours per day. Most everyone. ஒரே ஒரு இதை குறைக்கணும் அப்படின்னா recognized. Okay. இன்னும் எவ்வளோ இருக்குப்பா? IT. இதுதான் வந்து எடிட் நம்ம பண்றது தேவைப்படுது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அப்பப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ கீவேர்ட்ஸ்லாம் வர மாதிரி பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இது அப்டேட் ஆயிடுச்சு. ஃபோன் நம்பர்ஸ் வந்து நார்மலாக ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அக்செப்ட் பண்ணுற கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும். அது வெப்சைட்லேயே உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அங்கே போய் பார்க்கும். இல்லை ஆன்லைனில் ஏதாவது இந்த கம்பெனிக்கு இந்த நம்பர் தான் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கறதுனால கொஞ்சம் டிலே ஆகும். அப்படி அக்செப்ட் ஆகலை அப்படின்னா திருப்பி கொடுங்க. 10 மினிட்ஸ் வந்து எடுத்து பார்க்கும். அப்படி இல்லைனாலும் அந்த ஹெல்ப் ஃபைல் இருக்கும், இங்கே கான்டாக்ட் சப்போர்ட் அப்படியெல்லாம் போனீங்கன்னா அவங்க ஏதாவது வெரிஃபிகேஷன் வேணும்னா கேட்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மெயில் போட்டீங்கன்னாவே அதை அக்செப்ட் ஆகிக்கும் அடுத்த தடவை. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதனால இது பண்ணுவீங்களா. சேட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சேட்டுங்கிறது வந்து என்னன்னா, நீங்க வாட்ஸ்அப்போட நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க வாட்டுக்கு சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுல வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் கிளிக் டு சேட் யூஆர்எல். அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல போய் வந்து டைரக்டா வாட்ஸ்அப்ல சேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுவும் வந்து நல்லா இருக்கு, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. ஸோ நான் இதை எதுவும் பண்ணல, கேன்சல் பண்ணிடுறேங்க. வெப்சைட் ஆப் இன் கோயம்புத்தூர், இங்கிருந்து கிளிக் பண்ணா எங்க போகணும் அப்படிங்கிறத வெப்சைட். இது கூட நான் ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இது வந்து என்னக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடிஎம் சோர்ஸ், கூகுள், யூடிஎம் மீடியம், ஆர்கானிக் இப்படி எல்லாம் வந்து ஜிஎம்பின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காவே மை பிசினஸ்ல இருந்து எத்தனை பேர் வர்றாங்க, சர்ச்ல இருந்து எத்தனை பேர் வர்றாங்கிறது குரூப் பண்ணி காமிக்குது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கூகுள் அப்படின்ட்டு மொத்தமா காமிச்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, இதுல கூகுள்ல மை பிசினஸ்ல இருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம கிளிக் பண்றதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேராமீட்டர்ஸ், எப்பவுமே இந்த யூஆர்எலுக்கு அப்புறம் கொஸ்டின் மார்க் இப்படி எல்லாம் வந்ததுன்னா இதுதான் மெயின் யூஆர்எலா கணக்கெடுத்துக்கும். ஸோ நீங்க ஒரு பேராமீட்டர் நீங்க கிரியேட் பண்ணணும்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா நீங்க பண்ணா அந்த கூகுள் வந்து ட்ராக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓ இந்த யூஆர்எல் மூலமா வந்திருக்காங்க, அப்ப ஜிஎம்பி மூலமா வந்திருக்காங்க அப்படின்னு. இப்போ நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல நான் வச்சேன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் வருதா, யூடிஎம் சோர்ஸ் இந்த லெஃப்ட் சைடு கீழே பாருங்க. இப்ப இதே வந்து இப்ப நான் இந்த எக்ஸ்ப்ளோர் ஐடி வைக்கிறேங்க. இப்ப இங்க வச்சு பாத்தீங்கன்னா வெறும் வெப்சைட்டுக்கு அது மட்டும் தான் வரும். நம்மளோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா கூட எக்ஸ்ட்ரா வரும். அப்படி என்னன்னா இது செப்பரேட்டா ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுக்கு காமிக்குது. இது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேம்பெயின் யூஆர்எல் பில்டர் நெட்ல போட்டீங்கன்னா சும்மா வரும், கூகுள்ல போட்டீங்கன்னா கூகுளோடவே இருக்கு கேம்பெயின் யூஆர்எல் பில்டர் அப்படின்ட்டு. ஸோ இதுல போயிட்டு ஆக்சுவல் வெப்சைட் என்ன உங்களுக்கு வந்து ஆப் இன் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது ஆக்சுவல் வெப்சைட்.
மேண்டேட்டரி கேட்கல, கேம்பெயின் ஐடி கேட்கல, கேம்பெயின் சோர்ஸ். இப்போ எங்க இருந்து வராங்க? எக்ஸாம்பிள் கூகுள் நியூஸ் லெட்டர் இப்படி வந்து வருது. ஸோ நான் வந்து இதை வேணா ஜிஎம்பி நான் கொடுக்கறனால கொடுத்துக்கலாம். இல்ல நீங்க இப்ப கொடுத்துருக்கிறபடி பாத்தீங்க அப்படின்னா சோர்ஸ் வந்து கூகுள்ல கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்ப இதுதான் வந்து என்னோட சோர்ஸ். சோர்ஸ் வந்து கூகுள்ல இருந்தா மை பிசினஸ் வருது, அதனால கூகுள்னு கொடுத்துட்டேன். மார்க்கெட்டிங் மீடியம் சிபிசி, பேனர், இமெயில் அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப எப்படி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா மீடியம் வந்து ஆர்கானிக்னு கொடுத்துருக்கேன். அதாவது பெய்டு இல்லாம நான் கொடுக்குற வேர்டு. ஸோ ஆர்கானிக். கேம்பெயின் நேம் தான் நம்மளுக்கு ஈஸியான ஐடென்டிஃபிகேஷனா இருக்கும். ஏன்னா அங்க போய் ஆர்கானிக் கூகுள்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இது ஜிஎம்பில இருந்து வர்றது அப்படிங்கிறக்க ஜிஎம்பின்னு நான் கொடுக்குறேன். இது எல்லாமே இதுதான். இந்த நேம் தான் முக்கியமானது, நம்ம ஐடென்டிஃபை பண்ற மாதிரி வச்சுக்கணும். இப்போ இது வச்சுட்டு இதுக்கப்புறம் மேண்டேட்டரி கிடையாது. இந்த இடத்துல கீழே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு யூஆர்எல் கிரியேட் ஆயிடுச்சு. நான் மேல என்ன கொடுத்துடணும்? கூகுள் ஆர்கானிக் ஜிஎம்பி. இந்த இடத்துல ஜிஎம்பி மோகன் சும்மா கொடுக்குறேன். இது அப்படியே இங்க கிரியேட் ஆயிடும். இப்ப இந்த லிங்க் எடுத்து இது காப்பி பண்ணீங்கன்னா இப்ப நான் பேஸ்ட் பண்ணா எங்க போகும்னு நினைக்கிறீங்க? எந்த வெப்சைட்டுக்கு? ஹோம் வெப்சைட்டுக்கு போகும். இப்ப நான் போயிட்டு அடிக்கிறேன். யூஆர்எல் பார் பெருசா இருக்கு. ஆனா எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது எங்க போகுது அப்படின்னா இந்த appincoimbatore.com தான் போகும். ஆனா கூகுள் வந்து எப்படி ட்ராக் பண்ணிக்கணும்னா இந்த ஃபுல் யூஆர்எல் வச்சு பார்த்துட்டு ஓகே இந்த மீடியம் இதெல்லாம் வச்சுட்டு ஜிஎம்பி மூலமா வர்றாங்க அப்படிங்கறத ட்ராக் பண்ணி அது வச்சுக்கும். இப்போ நான் அனலிட்டிக்ஸ்ல போறேன்னு வச்சுக்கோங்களேன். அனலிட்டிக்ஸ்ங்கிறது நம்மளோட வெப்சைட் எல்லாம் ட்ராக் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு இடம். அதுலதான் எனக்கு நான் செப்பரேட்டா வச்சு பார்க்கணும் அப்படின்னா இந்த கேம்பெயின்ஸ் மூலமா எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு நான் செக் பண்ணணும்னா ரிப்போர்ட்ஸ் அனலிட்டிக்ஸ் இப்படிதான் இருக்கும். அக்விசிஷன் இது வந்து லாஸ்ட் 28 டேஸ்க்கு இங்க இருக்கும். டேட் வந்து லாஸ்ட் 28 டேஸ். இப்போ நம்ம நார்மலா அதுல வந்தோம்னா டைரக்டா வந்தவங்க எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 1800 பேர் வந்திருக்காங்க. 2000 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க லாஸ்ட் 28 டேஸ்ல. ஸோ டைரக்டா வந்தவங்க எத்தனை பேர்? appincoimbatore.com வந்தவங்க எத்தனை பேர்? ஆர்கானிக் சர்ச் மூலமா, ஆர்கானிக்னா கூகுள், பிங் இது மாதிரி எங்க வழி சர்ச் என்ஜின் மூலமா வந்தவங்க எத்தனை பேர்? ரெஃபரல் மூலமா வந்தாங்க, சோசியல் மீடியா இதெல்லாம் வந்துருக்கு. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் யூசர் கேம்பெயின். இது வந்து கேம்பெயின்ல பார்க்கணும்னா கேம்பெயின் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஜிஎம்பின்னு வந்து பாத்தீங்களா, நான் வந்து அந்த ஜிஎம்பி நான் கொடுத்தங்காட்டி என்ன ஆகுது அப்படின்னா அந்த 700 பேர்னு வந்து சொல்லுங்க டோட்டலா. இதுல வந்து இன்னொரு ஃபில்டர் நான் போடுறேன். உங்களுக்கு வர்றப்ப நான் சொல்லித்தரேன். பட் இப்போ நான் ஜென்ரலா ஒரு ஃபில்டர் போடுறேன். டிராஃபிக் சோர்ஸ் அண்ட் சோர்ஸ். அதாவது கூகுள் மூலமா வந்தவங்க டோட்டலா பாருங்க 518 பிளஸ் ஒரு 209. அப்ப எவ்வளவு? கிட்டத்தட்ட 700 சம்திங் இருந்துச்சு. ஸோ அதான் ஆர்கானிக்கா வந்ததுல 700 சம்திங். அந்த 700ல ஸ்பிளிட் அப் கொடுக்குது உங்களுக்கு. ஜிஎம்பி மூலமா வந்தவங்க இந்த சோர்ஸ் நம்ம வச்சு பாத்தீங்களா, கூகுள் இங்க வச்சு பாருங்க சோர்ஸ். அதுதான் இங்க காமிக்குது. சோர்ஸ் அனலிட்டிக்ஸ்ல இந்த இடத்துல காமிக்குது. இதுதான் சோர்ஸ், மேனுவல் சோர்ஸ் வச்சிருக்கோம். அப்ப ஜிஎம்பி தான் நம்ம நேம் ஐடென்டிஃபிகேஷன் இதுதான். ஜிஎம்பின்னு வச்சிட்டீங்கன்னா 250 பேர் மை பிசினஸ் மூலமா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். எவ்வளவு? லாஸ்ட் 28 நாள்ல மொத்தமா கூகுள் மூலமா வந்தாங்க 518. அதுல இது மூலமா வந்தாங்க. ஸோ இதுல இருந்து இன்னும் நிறைய ட்ராக்கிங் நம்ம எத்தனை பேர் லீடு போட்டிருக்காங்க இந்த மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு எல்லாமே கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ணணும். இதுதான் ஈவெண்ட்ஸ் லீடுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஆர்கானிக்கா வந்தவங்க 101 லீடு போட்டிருக்காங்க. அதாவது கூகுள் மூலமா வந்தாங்க. மை பிசினஸ் மூலமா வந்தாங்க 17 லீடு போட்டிருக்காங்க. ஏன்னா மை பிசினஸ் மூலமா வரும் கால் தான் அதிகமா பண்ணுவாங்க. வெப்சைட் போறது கம்மியா தான் போகும். என்னோட கம்மியா இருக்குன்னு நினைச்சுக்கோன்னா வெப்சைட் கிளிக் பண்ணி போக மாட்டோம். அவன் ஜஸ்ட் அப்படியே மொபைல்ல கால் அப்படின்னு அடிப்பாங்க, கூப்பிட்டு பேசுவாங்க. காலோட பார்க்கலாம். அப்ப நீங்க ட்ராக்கிங் பேராமீட்டர் இப்படி போட்டீங்க அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ். இது பாத்தீங்கன்னா எந்த கம்பெனி போட்டிருக்க மாட்டாங்க. நீங்க நல்லா எடுத்து கூகுள் மை பிசினஸ் எடுத்து பாருங்க. ஸோ யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம அதை போட்டு செப்பரேட்டா பண்றோம். இப்போ செப்பரேட்டா போடலைனாலும் இந்த இடத்துலயே இதை நான் டெலிட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் யூசர் சோர்ஸ்
வந்து வரல பாருங்க, ஜிஎம்பிங்கிறது வரல, கொடுக்கல. வேற ஏதாவது இருக்கலான்னு தெரியல. பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் வந்து இந்த கூகுள் இருக்கு பாத்தீங்களா, சரி இதுதான் கொடுக்கும். இது 208 இருக்கும். இந்த கூகுள் வந்து வேற, அதுதான் சர்ச் என்ஜின். இந்த கேபிட்டல் ஜின்னு போட்டதான் ஜிஎம்பிங்க. 250 கொடுக்குது. நான் முதல்ல வந்து அதை சொன்னல, முதல்ல கொடுக்காதனால அதை அப்ப நம்ம கிரியேட் பண்ணது. இப்போ வந்து இப்போ பாருங்க, நம்ம அந்த கூகுள் கிரியேட் பண்ணா மட்டும்தான் வரும். சாரி, சோர்ஸ்ல வந்து நான் கூகுள்னு வச்சிருக்கேன். மேபி சோர்ஸ்ல ஜிஎம்பின்னு வச்சிருந்தா எனக்கு இங்கே காமிக்கும். கேம்பெயினே போக வேண்டியதில்லை, வெறும் டிஃபால்ட்டாவே காமிச்சிடும். ஸோ அதுக்கு தான் இது வச்சிருக்கேன். இப்போ மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி சோர்ஸ்ல எதுவும் இல்லாதனால அது கூகுள்லேயே டோட்டலாக இது ரெண்டே ஆட் பண்ணி காமிச்சிடும். செப்பரேட்டா இருந்துங்க, நம்மளுக்கு ஒரு கால்குலேஷன் அதிகமாக நம்ம பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த கேம்பெயின் யூஆர்எல் பில்டர்னு போட்டு பண்ணேன். ஸோ இது எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ரக்ஷனாக்கு வந்து ஒரு ஒர்க் கொடுக்குறேன், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கன்ட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க என்னென்ன பண்ணியிருக்கான்னு நமக்கு தெரியாது. அந்த பேஜ் மூலமா 2 லீட் எக்ஸ்ட்ரா வரலாம், ஆனால் ரக்ஷனா மூலமா தான் வந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ ரக்ஷனாக்குன்ட்டு நான் ஒரு கேம்பெயின் யூஆர்எல் கிரியேட் பண்ணி கொடுத்துருவேன். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல சோர்ஸ் வந்து ரக்ஷனா, கேம்பெயின் நேம் வந்து டிஎம் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு பேஜ் கிரியேட் ஆகி ரக்ஷனா வந்துருச்சா, இதை தூக்கி ரக்ஷனா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சோசியல் மீடியா லெவல் எங்க போஸ்ட் எதுல ஆர்டிகல்ஸ் எங்க எழுதினாலும் இந்த லிங்க் கொடுத்துருவாங்க. இப்போ யாராச்சும் இந்த லிங்க் கிளிக் பண்ணி வந்தாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அனலிட்டிக்ஸ்ல ரக்ஷனா மூலமா 10 பேர் கிளிக் பண்ணி வந்திருக்காங்க. புரியுங்களா? இந்த பேஜ் அப்படியே வந்துருச்சா. ஆனா இனிமேல் கால்குலேட் பண்ணிக்க இந்த ரக்ஷனா மூலமா. இப்ப நாளைக்கு நீங்க வந்து ஞாபகப்படுத்தி பாருங்க, அனலிட்டிக்ஸ்ல நான் வந்து காமிச்சேன்னா சோர்ஸ் ரக்ஷனாண்டிங்கிறது ஒண்ணு வந்துடும். ஏன்னா இப்ப நான் உள்ள போனேன்ல, சோர்ஸ் ரக்ஷனான்னு கிரியேட் பண்ணிட்டு நான் உள்ள போனேன். உள்ள போயிட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கிறேன், இந்த மாதிரி 2-3 இதை கிளிக் பண்றேன் அப்படின்னா, இந்த பேஜ்ல இருந்து அங்க போறேன். ஒரு ரக்ஷனா மூலமா இந்த பேஜுக்கு வந்தாங்க, அங்கிருந்து அங்க போயிருக்காங்க அப்படிங்கிறதுலாம். அதனால கஸ்டம் யூஆர்எல் நீங்க எப்ப வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரோட ஒர்க்கை ட்ராக் பண்ணணும் அப்படின்னாலும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். வேற உங்களோட இதுல அது மூலமா பர்டிகுலரா அந்த கேம்பெயின் அந்த இது மூலமா ஏதாவது லீட் வந்திருக்குனாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து சொல்லித்தரேன். இது இந்த எக்ஸாம்பிளே உங்களுக்கு காமிச்சேன். யாருமே இது பெருசா பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணி பாருங்க. இது பண்ணதுனால நமக்கு இன்னும் இன்டெப்தா அனலிசிஸ் பண்ண முடியும். அது கிரியேட் பண்றது கேம்பெயின் யூஆர்எல் ஃபில்டர். ஏன்னா லோக்கல் பிசினஸ், அதாவது பிசிக்கலா ஒரு அட்ரஸ் வச்சு வச்சிருக்கீங்கன்னா ஜிஎம்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூகுள் மை பிசினஸ் அதோட எஃபெக்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வர அதான் காமிச்சேன். இப்போ 200 பேர் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அது மூலமா கிளிக் பண்ணி வந்திருக்காங்க. அப்போ அது மூலமா வர்றாங்கன்னா நீங்க பின்னாடி இருந்தீங்கன்னா இன்னும் கம்மியா இருக்கும், 150 தான் வந்துருக்கும். நான் வராதுன்னு சொல்ல, நீங்க தேர்டுக்குள்ள இருந்தங்காட்டி நீங்க அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? இங்க ஒண்ணு ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க பாத்தீங்களா, இது மாதிரி வந்தங்காட்டி உங்களுக்கு அதிகமா வெப்சைட் கிளிக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல கால்ஸ் கிளிக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க உள்ள போனீங்கன்னா இங்க நிறைய பிசினஸ் இருக்கும். புரியுங்களா? இந்த பிசினஸ்ல நீங்க வருவாங்க, இது உள்ள போய் வர்றவங்க இருக்காங்க. ஆனா கம்பேரிட்டிவா நீ முன்னாடி இருந்தீங்கன்னா நிறைய வரும். எனவே அதை பத்தி தான் நம்ம படிக்கிறோம் முன்னாடி கொண்டு வர்றதுக்கு. again I'm going to edit profile. ஓப்பனிங் மேக்ஸிமம் டீடைல்ஸ் நீங்க கொடுங்க. ஓப்பனிங் டேட் இருந்தா கொடுங்க, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், சேட் கொடுத்துட்டீங்க, வெப்சைட்டுக்கு தான் கொடுத்துருக்கோம், ஷார்ட் நேம். இப்போ இந்த இடத்துல வேணா நான் இனிமேல் மாத்துறதுனால மாத்திக்கலாம். இதை எடிட் பண்ணி இது நம்ம கொடுக்கறது தான். அதனால இந்த இடத்துல ஜிஎம்பியும், ஏன்னா இப்போ சோர்ஸ்ல எனக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இப்படி கொடுத்தா இன்னும் ஈஸியா இருக்கு. ஏதோ ஒரு எதுலையுமே மிஸ் ஆகாது. ஜிஎம்ங்கிற வேர்டு வந்துச்சுன்னா இது ஒர்க்காக தான் நான் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே எடிட் பண்ணேன்.
இனிமேல் வந்து அந்த சோர்ஸ் நேம் வச்சு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதனால சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து லொகேஷன் அட்ரஸ். நீங்க கிரியேட் பண்றப்ப அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க. திருப்பி ஏதாவது வேணும்னா நீங்க மாத்துறதுனால மாத்திக்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஸ்ட்ரீட் அட்ரஸ் ஏதாவது ஆட் பண்றதோ இல்லை இதை வந்து அட்ஜஸ்ட் பண்றது வேற லொகேஷன் மாத்துறதோ பண்றதுனா பண்ணிக்கலாம். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த செங்குப்தா ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு நமக்கு. சில பேர் அட்ரஸ் ஏதாவது மேப் வேற எங்கேயாவது காமிக்குதுன்னு சொன்னாங்கன்னா இங்கதான் நம்ம போய் மாத்திக்கணும். சர்வீஸ் ஏரியா அடுத்தது. சர்வீஸ் ஏரியா நான் எதுவும் பண்ணல. பட் நார்மலா நீங்க ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இல்ல பிசியோதெரபிஸ்டா இருந்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களால போய் சர்வீஸ் பண்ண முடியும். இப்போ நான் இங்க ஹோட்டல் வச்சுட்டு திருப்பூருக்கு டெலிவரியோ இல்ல அங்க இருக்க இங்க வந்து சாப்பிட்டு போக மாட்டாங்க. அப்ப நான் சர்வீஸ் ஏரியான்னு நான் போறேன்னா ராம்நகர்ல என்னோட ரெஸ்டாரண்ட் இருக்கு. சர்வீஸ் ஏரியா பீலமேடு, ஆர்எஸ்புரம், மேட்டுப்பாளையம் ரோடு இப்படியெல்லாம் வச்சுட்டேன் அப்படின்னா அங்கங்கெல்லாம் என்னால டெலிவரி பண்ண முடியும். அங்கங்க இருந்தாலும் கஸ்டமர் இங்க வந்து சாப்பிட்டு போற அளவுக்கு இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் சர்வீஸ் ஏரியான்னு நம்ம சொல்றோம். ஸோ ட்ரைனிங் இதை பொறுத்தளவுக்கு நம்ம என்டையர் கோயம்புத்தூர் எல்லாமே தான் கொடுக்குறோம். அதனால நான் அதை எதுவும் கொடுக்கல. ஓப்பனிங் ஹவர்ஸ் நான் சொன்ன அன்னைக்கே சொன்னேன், இம்பார்ட்டன்ஸோட சொன்னேன். அதனால கண்டிப்பா என்ன டைமிங்கோ அந்த டைமிங் வந்து போட்டுருங்க. ஸ்பெஷல் ஹவர்ஸ் இப்போ நம்ம ரிபப்ளிக் டேக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். அது பண்ணல. இப்போ எப்போது க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா தைப்பூசம் அவங்களே கேட்குறாங்க பாரு, தைப்பூசம் வருது நீங்க ரிவ்யூ பண்ணுங்க, ஹாலிடேவா இல்லையா அப்படின்ட்டு. இல்லை நான் ஓப்பன் 9 to Feb 1 வந்து அப்போ சனிக்கிழமை வருது. அதனால அந்த டிஃபால்ட் இது வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஓப்பன்ல தான் இருக்கோம். தைப்பூசத்துக்கு எதுக்கும் லீவ் விடல அப்படின்னு. காப்பி ஹவர்ஸ் வந்து இதுக்கும் போட்டுறோம். எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ஒர்க் பண்றோம் அப்படின்ட்டு எல்லா ப்ரொஃபைலுக்கும் காசு. அப்புறம் அடுத்து வந்து ஆட் இது ஆக்சஸ் என்னென்ன இருக்கு அப்படின்ட்டீங்க. அதோட உள்ள ஸ்பெஷல் இப்போ மோர் ஃப்ரம் த பிஸ்னஸ் யார் இது பண்ணிட்டு இருக்காங்க, உமன் ஓன் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் இருக்குங்க. அது நீங்க ஆமா அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு அது இருக்கிறதுனால மேட்ச் ஆகிறதுனால எஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்தது அக்சசபிலிட்டி ஏதாவது இருக்கா, வீல் சேர் அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்ட்டு இல்லை அப்படிங்கிறத நான் போட்டேன். யாரும் இருக்குன்னு நம்பிட்டு வந்துடக்கூடாது, போட மட்டும் இல்லைங்க இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அமெனிட்டிஸ் ஜென்ரல் இது க்ரௌட் அது போல. பார்க்கிங் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸ்ட்ரீட் பார்க்கிங் தான் இருக்குது, நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் எதுவும் இல்லை. பிளானிங் அப்பாயின்மெண்ட் நாட் ரெக்யர்ட். நீங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் வேணும் இங்கே ஆப்ஷன் இருக்கும், வேணுமாட்ட இல்லை அப்பாயின்மெண்ட்லாம் வேண்டியதில்லை, எப்போ வேணாலும் வாங்க. சர்வீஸ் ஆப்ஷன்ஸ் இதே தான். நம்மளோட ட்ரைனிங்காக இது மாதிரி கேட்குது, ஆன் சைட் ஆஃப்லைன் இது மாதிரிலாம் கேட்குது. ஆன்லைன் கிளாஸ் அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் தான் நம்ம எடிட் ப்ரொஃபைல்ல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிச்சேன். அடுத்தது ரீட் ரிவ்யூஸ். ரிவ்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் விட்டு ஜிஎம்பி இன்னொரு கிளாஸ் போனாலும் போகும், பரவாயில்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4.8 அவுட் ஆஃப் 2272 ரிவ்யூஸ் அப்படின்னு போட்டோம். ஸோ 2200 அந்த இடத்துல 2300 போட்டேன். அது இப்படி காமிச்சங்காட்டி 2300 காமிச்சது 2.3, பட் 2200 தான். ஸோ இந்த ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேர்த்துக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். ஓகே இவங்க 2002 ரிவ்யூஸ் வாங்கியிருக்காங்க. பட் அத்தனை ரிவ்யூஸ் வாங்குறது எவ்வளவு கஷ்டங்கிறது நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு பண்றப்போ உங்களுக்கு அது எக்ஸாக்டா அது புரியும். ஸோ ரிவ்யூஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரும் போட மாட்டாங்க. நீங்க மார்க்கெட்டிங் பொறுத்தளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. தேர் ஆர் 10 people studying டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இருக்கு. இப்போ அசியூம் பண்ணீங்க எங்கிட்ட நீங்க கோர்ஸ் படிக்கிறீங்க 10 பேர். இந்த 10 பேர்ல 9 பேர் சாட்டிஸ்ஃபைட், நல்லா கோர்ஸ் எடுத்தாரு அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒருத்தர் வந்து நாட் சாட்டிஸ்ஃபைட். இந்த 9 பேரும் வந்து யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டாங்க நல்லா அங்க போய் ஜாயின் பண்ண அவர் நல்லா எடுப்பாரு, அதெல்லாம் எதுவும் வாலண்டியரா போய் சொல்ல மாட்டாங்க. யாராச்சும் கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க ஆமா ஆமா நல்லா எடுக்கிறாங்க போய் படிங்க. ஆனா வாலண்டியரா போய் சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த ஒருத்தர் நாட் சாட்டிஸ்ஃபைட் பாத்தீங்களா, அவங்க வந்து 10 பேர்த்துட்டு போய் சொல்லுவாங்க அங்க போய் சேர்ந்துறாதா அங்க போய் சேர்ந்துறாதா அங்க போய் சேர்ந்து. இதுதான் காமனா நடக்கிறது. 9 பேர் சாட்டிஸ்ஃபைட் யாரையும்
போய் சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் அன்சாட்டிஸ்ஃபைட் 10 பேர்த்துட்டு 9 பேர்த்துட்டு போய் சொல்லுவாங்க. இங்க மட்டும் சேர்ந்துராத. வாலண்டியரா கேட்டு சொல்லுவாங்க. ஏதாவது படிக்கிறியா அங்க போயிடாது இங்க போ. ஸோ அந்த ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் நம்ம 10 பிசினஸுக்கு எடுத்து விட்டுருவாங்க. எல்லா பிசினஸ் நாட் ஆப் அண்ட் டெக்னாலஜி ஜென்ரலா நான் சொல்றேன். அப்ப அந்த ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமரை நீங்க எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கான்டாக்ட் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்க பிசினஸ் ஸ்பாயில் பண்ண மாட்டாங்க. அப்ப நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக்கை அக்செப்ட் பண்ணி பழகி ஒரு பிசினஸ் ஓனரா யாருமே தனக்கு ஒரு கெட்ட பேர் வரணும்னு நினைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? பட் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு அந்த கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணாம போறதுனால அவங்க கேட்டது கிடைக்காம இருந்திருக்கும். கோர்ஸ் சரியா எடுக்கலன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க நாட் சாட்டிஸ்ஃபைட்ல இருப்பாங்க. அப்ப அவங்க தெரிஞ்சது அப்படின்னா நீங்க அவங்களை கூப்பிட்டு பேசலாம். பொதுவா நம்மளை மாதிரி பிசினஸ்க்கு ஒரு 4 மந்த்ஸ் நம்மளோட டிராவல் பண்றப்ப ஏதாவது டவுட் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் நம்மளை சால்வ் பண்ணுவாங்க. இது உடனுக்குடன் போறது இல்லை. நீங்க ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா சாப்பிட்றதுக்கு போவீங்க. அவரு ஓனர் ரொம்ப இன்டீரியர்லாம் செலவு பண்ணி கடனை வாங்கி பேங்க்ல லோன் வாங்கி எல்லாம் கட்டியிருப்பாரு. அந்த இடத்துல அன்னைக்கு புதுசா ஒரு வெயிட்டர் ஜாயின் பண்ணியிருப்பான். அவனுக்கு அதுதான் ஒரு வேலையா இருக்கும். சரியா சர்வ் பண்ணாம போயிருப்பான். இந்த கோவத்தை ஃபுல்லா ரெஸ்டாரண்ட் மேல காட்டுவான். அப்ப என்ன ரிவ்யூஸ் போய் எழுதிடுவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் சரியில்லை, சர்வீஸ் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. ஆனா அவரு பாவம் சர்வீஸ் நல்லா கொடுக்கணும்னு தான் ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவன் கொடுக்காததுக்கு கடைசியில் இப்படிதான் போயிடும். அப்ப யாரு என்னன்னு தெரிஞ்சதுன்னா இப்ப அந்த ரெஸ்டாரண்ட் போனவங்க யாரு ஃபீட்பேக் கொடுத்தவங்க யாருன்னு தெரிஞ்சதுன்னா நேம் வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு இல்ல ரிப்ளை பண்ணலாம் ரிவ்யூஸ் எல்லாமே பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தேவையானது நீங்க ஏதாவது சார் உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் தரோம் தப்பு எங்க மேலதான் ஏதாவது நீங்க கொடுத்தீங்க இல்ல இனிமேல் நடக்காது நாங்க அப்பாலஜிஸ் பண்றோம் பண்ணீங்கன்னா அந்த ரிவ்யூவை ரிமூவ் பண்ணுவோம். இல்ல அப்படியே கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா அதை 100 பேர் படிப்பாங்க. ஓகே சர்வீஸ் சரியில்லை அவங்களும் அப்படியே அதனால ரிவ்யூஸ்க்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் அக்செப்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்துருச்சு அதை எப்படி சால்வ் பண்ணலாம். இப்ப இது ஜென்யூன் ஃபீட்பேக்கா இருந்தா எஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இன்னொரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கேன். அந்த ரெஸ்டாரண்ட் கூட்டம் அதிகமா போகுது. நான் அதை ஸ்டாப் பண்ணணும் எனக்கு பிடிக்கல இருக்கிறாங்க இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப நான் போய் இன்னொருத்தர் நேம்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இது சரியில்லை இங்க பள்ளி விழுந்தது. இப்போ ரீசெண்டா ஒரு ரெஸ்டாரண்ட் கூட கோயம்புத்தூர்ல அப்படி அட்வர்டைஸ் யாரோ வேணும்ட்டே பள்ளி விழுந்ததுன்னு காமிச்சிட்டு இஷ்யூ பண்ணி சீல் வச்சு முன்னாங்க. ஸோ இப்படி பண்றவங்களும் இருக்காங்க. அங்கேயே நடந்ததுங்களா? அவங்க டால்டா கொஞ்சம் அதிகமாக பார்த்து தான் ஃபைன் போட்டது. இல்ல அது அவங்களே அதிகப்படுத்தினாங்களா இல்ல காம்படிட்டர் ஏதாவது கொண்டு கூகுள் ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் வனஸ்பதி ஆட் பண்றாங்க கீக்கு பதிலாக வனஸ்பதி ஆட் பண்றாங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க. ஆனா ரிவ்யூஸ் ஃபார் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதனால இந்த ரிவ்யூஸ் ஜென்யூன் ரிவ்யூஸ் இருக்கும், ஃபேக் ரிவ்யூஸும் இருக்கும். அப்ப ஃபேக் ரிவ்யூஸ் நம்ம யாருமே தெரியும் எப்படி போய் சொல்யூஷன் தர போறோம். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரிவ்யூஸ் படிக்கிறவங்க உண்மையினோட நம்புவாங்க. ஸோ நீங்க எந்த அளவுக்கு போய் அந்த ரிவ்யூஸ்ல ரிப்ளை பண்றீங்களோ அட்லீஸ்ட் ஒரு 3rd படிக்கிற புரிஞ்சுக்குவாங்க. இது 2 சைடு ப்ராப்ளம் இருக்கு, இல்லை இது ஒருவேளை ஃபேக்கா இருக்கலாம் அப்படின்னு கூட அவங்க நினைச்சுக்குவாங்க. ஸோ நாம சொன்னது ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில நம்ம உடனே டிராவல் பண்றதுனால மோஸ்ட்லி நம்ம சால்வ் பண்ணலாம். அப்படி முடியாம போச்சுன்னா ஜென்யூனா இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்ல காம்படிட்டரோ இல்ல வேற யாராச்சும் பிடிக்காதவங்க நம்மளை பத்தி பிடிக்காதவங்க யார் எழுதினாலும் எழுதலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா மொட்டை கடிதம் வச்சு இன்னைக்கு வரைக்கும் போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு ஐடியா இருந்து போய் போட்டு போயிடுவாங்க, எந்த பதிலும் எதுவும் வராது. ஸோ அதை நம்ம அட்ரஸ் பண்றதுக்கு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரிவ்யூஸ் வராத அளவுக்கு பார்த்துக்கணும், வந்ததுனால அதை அட்ரஸ் பண்ற அளவுக்கு பார்க்கணும். டெலிட் பண்ண முடியாது, அது கூகுளா மட்டும்தான் பண்ண முடியும். அதுதான் எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ 6 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காங்க ஐ கம்ப்ளீட்டட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஓகே, ஹரிசங்கர் ஒருத்தர் கூட படிச்சவர் தான். The training was practical, easy to understand. I learned important skills like SEO இதெல்லாம் பண்ணிருக்குன்னு போட்டிருக்காங்க. நம்ம ரிப்ளை கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஹரிசங்கர், we are glad that you found the digital marketing training practical and easy to. ஏன்னா எந்த ரிவ்யூக்கும் ரிப்ளை கண்டிப்பா நம்ம கூகுள்ல அதை நோட் பண்றாங்க, கொடுக்குறானா இல்லையா. அப்போ ஒருத்தர் சும்மா போட்டு போவான், நீங்க மட்டும் கண்டுக்காம இருப்பீங்களா? உனக்கு 3ஆவதுல போட்டாதான் உனக்கு இப்படி ப்ராப்ளம், நான் தூக்கி பின்னாடி போடுறேன். நடக்குதுன்னு சொல்ல அசியூம் இப்படி நடக்கல. இல்ல ஒருத்தர் கஷ்டப்பட்டு ரிவ்யூ எழுதுறான், நான் இந்த ரிவ்யூ நல்லா வந்திருக்குன்ட்டு நான் உனக்கு மேல கொண்டு காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ எதையுமே கண்டுக்காம இருக்கிற ரிவ்யூவை
அப்படின்ட்டு ஒன்று பின்னாடி போட்டோன்னு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குன்னு நினைப்பாங்க. ரிவ்யூஸ் வந்து எப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிப்ளை பண்ணு. ஸோ இதில் அன்ரிப்ளைடு அவனே ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கான். 3 வீக்ஸ் முன்னாடியெல்லாம் கொஞ்சம் அன்ரிப்ளைடு இருக்கு. கண்டிப்பாக இது பண்ணணும். ரிப்ளைடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வரும். இதில் லோயஸ்ட் ரேட்டிங் நான் நம்மளோடதே காமிக்கிறேன். இதில் ஒன்றும் இதில் லோயஸ்ட் ரேட்டிங் நம்ம எப்போ வாங்கியிருக்கோம் அப்படின்னு காமிக்கிறேன். 17 வீக்ஸ் முன்னாடி ஓகேங்களா. 17 வீக்ஸ்னா 4 மாதத்துக்கு முன்னாடி. I joined a course at Appen Technology. After seeing the details that was shown, honestly, I had a hope. ஒரு பெரிய பயங்கரமா பாத்தீங்களா ஒரு நீங்களா பக்கமா எழுதிருக்கீங்க. இவ்வளவு எழுதுனவங்க நேர்ல வந்து பேசிருக்கலாம். ஒரு இதுல நான் சொல்றேன் உண்மையா இருந்தது அப்படின்னா. இத படிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நேம்ல நம்மகிட்ட யாராச்சும் உடனே என்ன பண்ணுவோம், மேம் கூப்பிட்டு கேட்போம், யார் லக்ஷ்மன் நம்ம ஸ்டூடெண்ட், எந்த ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு ஞாபகம் வருதா இல்லையா, ஒரு வேலை கேட்கலாம். நிக் நேம் ஏதாவது இருக்கு சார், எங்களுக்கு யாருமே அந்த மாதிரி இல்லை தெரியல அப்படிம்பாங்க. ஒரு வேலை ரெஃபர் பண்ணி பார்ப்பாங்க நம்மளோட ஜாயின் பண்ணவங்க யாராச்சும் இருக்காங்களா. இப்ப இவங்களுக்கு என்ன போட்டிருக்கோன்னா, நான் இந்த இதுக்கெல்லாம் என்னோட பேர் போட்டே நான் போடுறது. I verified with our trainer as you didn't mention the trainer name, date of joining, and the trainers could not recognize your name. நம்ம இதை கண்டுபிடிச்சு பார்த்தா எந்த நேமோ ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. இஃப் யூ ஆர் a student and really got it, then please email your details to இதுன்னு போட்டுருங்க and will definitely take action. அவங்க போட்டதுக்கு போடுங்க. இன்னொரு ரிவ்யூ 2018 ஓகேங்களா. இது ஏன் 18 முன்னாடி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவங்க ஒரு ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க. பாத் ஃபைண்டர் இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, பாத் ஃபைண்டர் யாரு என்னன்னு. I will share my ignorance regarding embedded systems. Please do not join this institute. அது இதுன்னு போட்டிருந்தாங்க. இது வந்து நம்மளுக்கு யாருன்னே தெரியல. ஏன்னா 18ல வந்து நம்ம எம்பெடட்ல ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் எடுத்துட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். யாராச்சும் நீங்க கால் பண்ணாதான் எனக்கு தெரியும், கால் பண்ணுங்க. கால் மை நம்பர். அப்போ ஓகே 2018ல இந்த நம்பர் யூஸ் பண்ணுறோம். இஃப் நாட் ரிசீவ் தென் திஸ் ரிவ்யூஸ் ஃபீட்பேக். நானே சொன்னேன், நீங்க கால் பண்ணீங்கன்னா நானே வந்து எழுதுறேன், உண்மையானதுன்னு எழுதுறேன்லாம் சொல்லி பார்த்தேன். யாரும் அதை கால் பண்ணல. அப்புறம் ஐஸ்வர்யான்னு இந்த மாதிரி நைட்டு ரேஸ் வரும். இதுல 1-2 தான் உண்மையான ரிவ்யூஸா இருக்கும். யாராச்சும் படிச்சவங்க இருக்காங்க. நானும் சால்வ் பண்ண ட்ரை பண்ண ஒருத்தரையெல்லாம் அவர் ஜாயின் பண்ணப்போ ஒரு கோர்ஸ், அதுக்கப்புறம் வேற கோர்ஸ் மாத்தினாரு, கன்சல் சாட்டிஸ்ஃபை வேலைன்ட்டு நிறைய எழுதிட்டு போயிட்டாரு. அப்புறம் நம்பர் தெரிஞ்சு நம்ம ஸ்டூடெண்ட் தான் எல்லாம் பேசணும். எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன், ஆனால் கன்வின்ஸ் ஆகலை. சரி ஓகே விட்டுட்டு, ஏன்னா ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி வேற வேற இதில் போய் கன்ஃபியூஷன்லாம் அவர் எழுதி விட்டார். ஸோ அதுக்கு எங்கெல்லாம் முடிஞ்சது என்ன பண்ணணும்னு நினைச்சேன், பட் அது ஃபெயிலியர் தான். ஸோ அது நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படியே விட்டுறதா, வேற வழி இல்லை. அதை நான் போய் இல்லைன்னு நான் சொல்ல, எஸ் யூ ஜாயின் திஸ் கோர்ஸ் அதெல்லாம் போட்டு நான் எழுதியிருப்போம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இதெல்லாம் காமிக்கணும்னா எப்படி நீங்க ரிவ்யூ ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு. எம்பெடர் போட்டு தான் வி ஆர் நாட் எம்பெடர் பாஸ்ட் 1 இயரா எனக்கு நடத்தலையே போட்டிருந்தோம். இந்த இருந்தாங்க இந்த எம்எல் ஃபீல்டுக்கு வந்து கேட்டு 2021ல ஒருத்தங்க எழுதியிருந்தாங்க. ஆஃப்டர் ஜாயினிங் 1 month I realized my staff will be coming another background ஏதோ போட்டிருந்தாங்கன்னா சொன்னேன். டியர் கார்த்திக், தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். ஐ ஹவ் டிஸ்கஸ் வித் யூ திஸ் மார்னிங் ரிகார்டிங் திஸ் ரிவ்யூ. ஸோ இந்த இடத்துல நானும் அக்செப்ட் பண்ணிட்டா ஒரு உண்மையான ஸ்டூடெண்ட் இங்கே படிச்சிருக்காரு. We value your feedback, but we also need to explain what happened. As per the admission record, you are signed and joined for AI course. But then I called you, informed me that you joined for the machine learning course. We started with Python concept and then moved to machine learning concept. So இதெல்லாம் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். படிக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் ஆமா இது உண்மையா எழுதியிருக்காங்க, இவங்களும் அட்ரஸ் பண்ண பார்த்துருக்காங்க. நம்ம ரிவ்யூ கண்டுக்கிறக்கே ஆள் இல்லைன்னா தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரதான் செய்யும். வரல அப்படின்னா நீங்க போயிட்டு இருக்கிற டைரக்ஷன் தப்பு. நீங்க 2000 ரிவ்யூஸ் வாங்கிட்டு, நான் எப்படி சொல்லுவேன்னு நான் சொல்றேன், 2000 ரிவ்யூஸ் வாங்கிட்டு ஒன்லி கூட நெகட்டிவ் ரிவ்யூ இல்லைன்னா அது பொய்ன்னு நான் சொல்றேன். ஆர் நீங்க போயிட்டு இருக்கிற டைரக்ஷன் தப்பு. எல்லாத்தையும் நல்லவங்களே வச்சுட்டு இருக்கீங்க, புரியுதுங்களா? கண்டிப்பா நெகட்டிவ் இருந்தாலும் ஒரு பிசினஸ்னா நெகட்டிவ் ரிவ்யூ இருக்கு. ஏன்னா நான் சொல்றேன், ஒரு நம்ம நெகட்டிவ் ரிவ்யூக்கா பிசினஸ் நடத்துறது இல்லை. ஆனா ஏதோ ஒரு அங்க இருக்கிற ஃபேக்கல்ட்டி அன்னைக்கு ஒரு மூட் அவுட்ல இருப்பாங்க, ஏதோ கேட்டிருப்பாங்க, பதில் சொல்லிருக்க மாட்டாங்க. ஓ நான் பணம் கொடுத்து பண்ணியிருக்கேன், நீ பதில் சொல்ல மாட்டேங்க. மேம் அன்னைக்கு வந்து ஃபாலோ அப் 4 ஃபாலோ அப் பண்ணியிருப்பாங்க, ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஏதாவது குட் மார்னிங் சொல்லியிருப்பாங்க, கண்டுக்காம போயிருப்பாங்க. அன்னைக்கு அவங்க மூணு கோபத்துல எழுதுற ஆளுங்க இருக்காங்க. ஸோ அது இதெல்லாம் கண்டிப்பா ஒரு பிசினஸ் நடத்துனீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் நடத்துனீங்கன்னா இதெல்லாம் வரும். இது வரல அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்னா நம்மளே ஏதோ ஃப்ரேம் பண்ணி பண்ற மாதிரியும் நினைக்கலாம். ஸோ அதனாலதான் அமேசான்ல நீங்க ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா நீங்க எந்த ரிவ்யூஸ் வாங்குவீங்க ரஷ்மா?
எவ்வளவுக்கு இருந்தா குட்னு நினைப்பீங்க? 3.5 இருந்து நீங்க 4. நானும் 4 எடுத்துக்குவேன். 3.5 டவுன் எடுப்பேன். குவான்டிட்டி அட்லீஸ்ட் ஒரு 1000க்கு மேல இருக்கணும்னு நினைக்கும். 10,000 20,000 தான் ரொம்ப சூப்பர். ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 4 and above குட்னு நினைக்கும். நான் அதுக்காக வந்து நிறைய பேருக்கு நெகட்டிவ் ரிவ்யூ அதில் இருக்கும். 1 ரேட்டிங் இருக்கும். எனக்கு நல்லா தெரியும், நல்ல ஒரு பிராண்டட் லேப்டாப்பா இருக்கும், 1% இருக்கும். அப்ப அது வந்து ஒருத்தருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாம போயிருக்கும். டெலிவரி வைக்கிறப்போ ஒரு தப்பா கொடுத்துருப்பான், ஏதோ நடந்திருக்கும். அதுக்காக நம்மளுக்கும் நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். பட் இந்த ரிவ்யூஸ் பார்த்தா நம்ம வாங்கணும். அதனால அமேசான்ல பார்த்த ப்ராடக்டே பொய்யா, தப்பான ப்ராடக்டா? ஆப்பிள் ஐபோன் வாங்குறீங்க, எவ்வளவு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிடிக்கிறது பிடிக்காதுக்கு ரிவ்யூ எழுதலாம், அது வேற. ப்ராடக்ட் மோசம் நீங்க எழுதுனீங்க, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா அவன் அப்ப தப்பாவே எடுக்கிறான் அப்படின்னா அப்ப அந்த ப்ராடக்ட் மோசமா. அதனால கண்டிப்பா பிடிக்காம இருக்கும். ஆவரேஜா 4 மேல இருந்தா நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க. ஸோ நம்ம அதான் வந்து 4.8 வாங்கியிருக்கு. ஸ்டில் அந்த 0.2 குறைஞ்சதுக்கு 0.7 தான் இருக்கு. 4.7ல இருந்து இப்ப கொஞ்சம் அதிகமாயிருக்கு. ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரும், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை அக்செப்ட் பண்ணாம பதில் பேசாம விட்டீங்க அப்படின்னா, கோவத்தில் நானே விட்டுருக்கேன். ஒருத்தர் சும்மா எவனோ எழுதிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துல. அது எத்தனை தடவை தான் ரிப்ளை கொடுக்குறது, ஒரு வெப்சைட் நானு. ஏன்னா இப்படி பண்றாங்க, நம்ம ஒரு அதை பண்ணி இதை பண்ணி பிசினஸ் நடத்திட்டு இருக்கிறோம், எவனோ ஒரு எழுதுறான்னு ரிவ்யூ கொடுத்தாதானே மறுபடியும் எழுதுவீங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன் கடைசியில. அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டாப் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி வந்ததுதான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய இருக்கு. ஜென்யூன் ரிவ்யூஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதெல்லாம் எதுவும் இல்லாம நம்ம பாத்துக்கிறது இது பண்ணணும். சில பேர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 4 வருஷம் முன்னாடி குட்டுன்னு கொடுத்து நம்மள எல்லாம் குட்டு தேங்க்யூ அப்படின்லாம் போட்டிருப்போம். என்ன மூட் ஆச்சுன்னு தெரியல, 4 வருஷம் வச்சு அவன் ஏதாவது ரிவ்யூ ஓப்பன் பண்ணானா என்னன்னு தெரியல, எடுத்து மறுபடியும் 1 ரேட்டிங் போட்டு போயிருவான். அப்புறம் 1 ரேட்டிங் வச்சு நம்ம கமெண்ட் பார்த்தோன்னா தேங்க்யூ ஃபார் வேல்யூ சூப்பர் அப்படின்னு நம்மளே எழுதியிருப்போம். திடீர்னு வந்து அது 1 ரேட்டிங்ல இருக்கும். அது நம்மளுக்கு மெயில் வந்ததுன்னா கண்டுபிடிப்போம், சில டைம் மெயில் வராது. எங்கேயோ போய் பார்த்தோன்னா 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அவன் ரேட்டிங் மாத்தி விட்டு போயிடுவாங்க. அது ஏன்னு தெரியல, அன்னைக்கே அது பண்ணிருக்கலாம். சரி, இப்ப நான் சொல்றது என்னன்னா, இந்த 2272 ரிவ்யூஸ் வாங்குறப்ப நீங்க என்ன அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தங்க ரிவ்யூஸ் கொடுக்கறதுக்கே ரொம்ப யோசிப்பாங்க. இப்ப நீங்களே இங்க படிக்கிறீங்க அப்படின்னா, 10 பேர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, நீங்க என்னதான் சாட்டிஸ்ஃபைடு இருந்தாலும் ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்க போறீங்க அப்படின்னா, இல்ல நடுவுலயே ஏதாவது போடணும்னா ரிவ்யூஸ் நீங்களா வந்து போட மாட்டீங்க. நான் சொல்றது சைக்கலாஜிக்கலா நான் சொல்றேன் எல்லாத்தையும். ஐ பிலீவ் நீங்க வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தாலும், நீங்களும் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தாலும் நீங்க போட மாட்டீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கேட்டு வாங்க. எனக்கு தெரியும் ரக்ஷனா சாட்டிஸ்ஃபைடா தான் ஜாப் அடிச்சு போறாங்க, இங்க படிச்சது நல்லா படிச்சாங்க. இருந்தாலும் 9 பேருக்குள்ள மாதிரி போய் ரிவ்யூல வாலிட்டா போய் எழுத மாட்டாங்க. அப்ப நம்ம தான் கேட்கணும், ரக்ஷனா உங்களுக்கு ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு, கொடுத்தாலும் நல்லா இருக்கும். ஃபேக்கல்ட்டியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்ல அடுத்து வர ஸ்டூடெண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்ல நம்மளுக்கு ஒரு ரேட்டிங் இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம கேட்கணும். கொடுத்ததுனால ஒன்றும் ஆக போறது, உங்களோட மெயில் ஐடியிலுக்கு ஒன்று போட போறாங்க, அது 10ஓட 11 இருக்கும். யார் ரக்ஷனா யாரும் பார்க்க போறது இல்லை. ஆனா வாலண்டியரா கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் கேட்குறோம். இப்ப ஏன் நம்ம இங்க இருக்கிறோம், சில இன்ஸ்டியூட்ல இல்லை அப்படின்னா அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க, சங்கடப்படுவாங்க. எப்படி போய் நம்ம கேட்கறது? அப்ப உங்களுக்கு யாரை கேட்கணும்னா, உங்கள்ட்ட சாட்டிஸ்ஃபைடா ஆனாங்க அப்படின்னா அவங்கள நீங்க போய் கேட்கறதுல தப்பே கிடையாது. நீங்க உங்களுக்கு தெரியும் சதீஷ் இங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காரு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா சதீஷ் எனக்கு ஒரு ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ ஹரிசங்கர்னு ஒருத்தர் இப்போ எழுதியிருந்தார் கிடைச்சா, அவர் இங்க படிச்சவர் தான் சாட்டிஸ்ஃபை ஆகல. கூடவே இன்னொருத்தர் இருந்தாரு, அவரு ரிவ்யூஸ் போடலாமா, மறந்துட்டாரா நீ என்னன்னு தெரியல. 2 பேரும் ஒரே நாள் சர்டிஃபிகேட் வாங்குறப்ப. ஸோ அதனால வாலண்டியரா வரமாட்டாங்க, நம்ம கேட்டுதான் நம்ம வாங்கணும். நீங்க கேட்கறத மிஸ் பண்ணீங்கன்னா, நீங்க அந்த ஜிஎம்பில மேல வர்றதுக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். அவன் நல்ல பாசிட்டிவ் ரேட்டிங் ரிவ்யூஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களை மேல அனுப்புறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம ஒரு சில இதுக்கு எப்படி நம்பர் 1 நம்பர் 3க்குள்ள வர்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ரிவ்யூஸும் சப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரிவ்யூஸ்ல ரேட்டிங் மட்டும் கொடுத்தா நம்மளை ஒரு இடத்துல வைக்கிறாங்க. ரேட்டிங்கோட அவங்க கமெண்ட் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு ChatGPT வந்தாங்க நிறைய பேர் எழுதிடுறாங்க. முதல்ல எல்லாம் ரிவ்யூ கொஞ்சம் இந்த கோர்ஸ் நேமோட போட்டு எழுதுங்கன்னா எழுத மாட்டாங்க. அது நம்ம யோசிச்சு அதில் தப்பா எழுதுவோம், அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ ChatGPT டக்குன்னு அடுத்த செகண்ட்
போட்டுறாங்க. ஸோ அந்த கமெண்டோட வந்ததுன்னா இன்னும் நல்ல வேல்யூ இருக்கும். போட்டோவோட வந்ததுன்னா இன்னும் வேல்யூ அதிகமாக இருக்கும். நீங்க ரிவ்யூ எழுதுறப்போ போட்டோவே போடலாம். புரியுதுங்களா? உங்களோட போட்டோ வித் சர்டிபிகேட் ஒரு செல்ஃபி எடுத்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா அவன் கொடுக்குறான், கூகுள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால நெக்ஸ்ட் டைம் எல்லாருமே ஒரு ரிவ்யூஸ் போட்டுருங்க. சூப்பர். ஸோ அது மாதிரி போட்டீங்கன்னா இன்னும் வேல்யூ அதிகமாகும். ஃபேக்கல்டி பேர் போடணும் இல்லை, ஜஸ்ட் அந்த கோர்ஸ் நேம் வர மாதிரி போட்டா இல்லை செல்ஃபி எடுத்து போட்டா இன்னும் வேல்யூ இருக்கும். ஸோ ரிவ்யூஸ் வந்து நீங்க எந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்காது, நம்ம தான் கேட்கணும். ஆனா நீங்க கேட்கறப்ப யோசிச்சுக்கணும், இவர் போட்டாருன்னா சாட்டிஸ்ஃபைடா போடுவாராங்க நீங்க யோசிக்கணும். சில பேர் வந்து நம்ம முன்னாடி சங்கடப்பட்டு போட்டு போயிடுவாங்க, அப்புறம் மாத்துவாங்க. இல்ல ஏதோ ஒரு அக்கௌண்ட்ல இருந்துட்டு நெகட்டிவா எழுதுறவங்களும் இருக்கு. இங்க படிச்சவங்களே நெகட்டிவா எழுதிட்டு போயிடுறாங்க. நம்ம அந்த நேம்ல கண்டுபிடிக்க முடியாது, உண்மையா கூட இருக்கலாம் அது. ஆனா அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் இவங்க தான். ஏன்னா எங்கிட்ட ஃபீட்பேக் கொடுக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அந்த ஃபேக்கல்டி சொல்ல வேண்டாம், அப்படி இப்படிதான் ஃபீட்பேக்கு, சங்கடமா இருக்கு, நாளைக்கு உங்களை மீட் பண்ணணும், நான் தான் நெகட்டிவ் சொல்றேன் அப்படின்னா சங்கடமா இருக்குன்னு என்கிட்டயே சொல்றாங்க. ஏன்னா நீங்க சொன்னா தானே நம்ம மாற்ற முடியும். அப்ப அவங்ககிட்ட போய் ஃபேக்கல்டிட்ட இன்னைக்கு கிளாஸ்க்கு வேற மாதிரி எடுங்க, சில ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வேற மாதிரி கொண்டு போக வேண்டியது இருக்கு. ஸோ அந்த நெகட்டிவ் சொல்றதுக்கே அவங்க சில பேர் சங்கடப்படுற ஆளுகள் இருக்காங்க கேரக்டர்ஸ்ல. சில பேர் போல்டா இப்படிதான் இருக்குது, இது சரியில்லை அப்படின்னு போறவங்களும் இருக்காங்க. ஸோ ரிவ்யூஸ் வில் பிளே எ க்ரூஷியல் ரோல், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். அதனால கேட்டு வாங்குங்க, தப்பு கிடையாது. அது அதையே யாராச்சும் எழுதினாலும் எழுதுவாங்க, இவங்க கேட்டு கேட்டு வாங்குறாங்கன்ட்டு. தட் இஸ் ஃபைன். எல்லா ரிவ்யூஸ் கேட்கறதா, அதுல கொடுக்குறவங்க கொடுப்பாங்க, கொடுக்காம விட்டுருவாங்க. அதனால இது வந்தது அப்படின்னா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததுன்னா உங்களுக்கு மேல வரும். இப்ப இதுல வந்து நாங்க இதுக்கு மேலேயும் வாங்கியிருந்தோம். சில இதெல்லாம் அவனே எடுத்துடுறாங்க ரிவ்யூஸ்ல இருந்து. இப்ப அப்படியே கேட்டீங்க, ஒருத்தங்க தப்பாவே எழுதுறாங்க நம்மளை பத்தி, எப்படி கூகுள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது அப்படின்னா இந்த இடத்துல போய் ரிப்போர்ட் ரிவ்யூன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரிப்போர்ட் ரிவ்யூ அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுக்குறோம். ஆஃப் டாபிக்கா, ஸ்பேமா, கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரிவ்யூஸ் ஃப்ரம் சம்ஒன் அஃபிலியேட்டட் வித் பிசினஸ் ஆர் காம்படிட்டர்ஸ் பிசினஸ். நான் ஏன் காம்படிட்டர்ஸ்னால யோசிப்பேன், இன்னும் இந்த காலத்துல இப்படி இருக்காங்களான்ட்டு. ஒரு ரிவ்யூங்க, கம்பெனி பேர் வந்து எக்ஸ்ப்ளோர் ஐடி அண்ட் கியூட்ரி டெக்னாலஜிஸ். நம்ம இருக்கும் ஒரே ரிவ்யூ ஐடி மட்டும் 3 ஐடி அவங்க கரெக்டா கிரியேட் பண்ணாங்க. ஜிமெயில் ஐடியில 3 ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டு, ஆனா கண்டென்ட் சேமா அப்படியே போஸ்ட் பண்ணாங்க. திஸ் கம்பெனி ஃபேக்கல்டி இப்படி அப்படி இன்னும் ஒரே கண்டென்ட் கம்பெனி பேர்ல வராது, போட் பண்ணாங்க. நம்ம யதார்த்தமா பாக்குறோம், பார்த்தா நம்மளுக்கு வந்து ரிவ்யூ பார்த்தா திடீர்னு இன்னொரு கம்பெனி இன்னொரு நாள் பாக்குறோம் அதே ரிவ்யூ. ஒரே நாள்ல ஒவ்வொரு நிமிஷம் கேப் மாதிரி அந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அதையெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப கூகுள் ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க காம்படிட்டர்ஸும் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு நம்மகிட்ட மட்டும் எழுதுனான்னா நம்மகிட்ட உண்மையா படிச்சவன கூட இருக்கலாம்னு நம்பலாம். அவன் எப்படி ஒரே டைம்ல 3 கோர்ஸ் அதே கோர்ஸ் படிப்பாங்களா? படிக்க மாட்டாங்க. அதே ஃபீட்பேக் இருக்குமா எல்லா பக்கம், சரியில்லைன்ட்டு அதே மாதிரி சினாரியோ. ஸோ அதனால இந்த இதில் கொடுத்தீங்கன்னா கூகுள் ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஓரளவுக்கு ரிமூவ் பண்றான். ஸோ புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்களா, இல்ல இங்க இருக்கிற ஒய்ஃபை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்களா, எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு அவன் ஏதோ ஒரு இதுல சம்டைம்ஸ் வந்து ரிமூவ் பண்றான். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ரிமூவ் பண்றாங்க. இல்ல அவனுக்கு அது ஜென்யூனா ஃபீல் ஆச்சு, அவனோட அல்காரிதம் படி இது ஜென்யூனா ஃபீல் ஆச்சுன்னா அப்படியே விட்டுருவாங்க. அதனால நீங்க எப்ப நெகட்டிவ் ரிவ்யூ வந்தனால இதை கொடுக்கலாம், தப்பு இல்லை. சம்டைம்ஸ் அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் வந்து விட்டுருவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் விட்டுருவாங்க. ஏன்னா அவன் நெகட்டிவ் ரிவ்யூ இருக்கணும்னு கூகுளும் எதிர்பார்ப்பாங்க. பட் ஆனா அதுக்காக பொய்யான ரிவ்யூஸ் இது பண்ண மாட்டாங்க. ஐ மீன் அவனோட அல்காரிதம் படி தப்புன்னா அதை ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. ரிவ்யூஸ் பத்தி புரிஞ்சுக்கணும். ஸோ இனிமேல் எந்த நீங்க கம்பெனிக்கு ஒர்க் பண்ணாலும் ரிவ்யூஸ் கேட்டு வாங்குங்க. நீங்க ரிவ்யூஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்றீங்களோ லோக்கல் பிசினஸ்க்கு ரொம்ப அதிகம். நல்லா புரிஞ்சுக்குவாங்க, ரிவ்யூஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஃபார் சேல்ஸ். நீங்க அமேசான்ல சொன்னீங்க ஏதோ ஒரு நம்பர் பார்த்து வாங்குறீங்கன்னு, நான் ஒரு நம்பர் பார்த்து வாங்குறேன். நான் எப்பவுமே அந்த ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்குவேன். என்னோட பர்சனல் அனுபவத்தையே நான் சொல்றேன். அதனால இப்ப இங்க வரவங்களே எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க ரிவ்யூஸ் பார்த்தா நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதே இது நெகட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்துட்டு என்கிட்ட சேர்ந்திருக்காங்க. சார் பார்த்து அதுக்கு நீங்க ரிவ்யூஸ் இப்படி மாதிரி ரிப்ளை கொடுத்துருந்தீங்க, எனக்கு புரிஞ்சது ஒரு பிசினஸ்னா இப்படி இருக்குன்ட்டு வந்து சேர்ந்தவங்களும் இருக்காங்க. அதனால ரிப்ளை ஃபார் ரிவ்யூஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இது இவ்வளவு டைம் எடுத்து நான் சொன்னதுக்கு காரணம் வந்து எந்த கம்பெனியா இருந்தாலும் நீங்க இதை கேட்டு வாங்குங்க. 100% நான் சொல்றேன், நீங்க மேல வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்க ப்ரொஃபைல், ஜிஎம்பி ப்ரொஃபைல் வரும். ஸோ அடுத்து வந்து போட்டோஸ்.
போட்டோஸ் வந்து நிறைய நீங்க அப்லோட் பண்ணுங்க. இப்போ நாங்க போடுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் எடுக்கிறதோ ஜென்ரலாக ஏதோ ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்றது எல்லாமே வந்து நம்ம போட்டோஸ் எடுத்து போடுறோம். ஸோ போட்டோஸ் போடுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா யூசர்ஸும் வந்து போட்டோஸ் கிளிக் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க ஒரு அட்ரஸ் சர்ச் பண்றீங்கன்னா அந்த அட்ரஸ் உடனே போட்டோல சர்ச் பண்றாங்க. ஸோ கூகுள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சரி இந்த இது வந்து லாஸ்ட் வீக் ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, இப்போ ஒரு 10 ஸ்டூடெண்ட் போட்டிருக்காங்க, ரெண்டு எல்லாம் வேற வேற ஸ்டூடெண்ட் தான். அப்போ அடிக்கொருக்கா எங்க கஸ்டமர் வர்றாங்க. ஸோ நிறைய கஸ்டமர் வர்றாங்களாட்டு இருக்கு. அப்போ இது கொஞ்சம் நல்ல இன்ஸ்டியூட் இருக்கு. சைக்கலாஜிக்கலா நீங்க திங்க் பண்ணி பாருங்க. கூகுள் மாதிரியே நம்ம திங்க் பண்ணுவோம். போன வாரம் ஒரு 4 பேர்த்த போட்டாங்க, இந்த வாரம் ஒரு 10 பேர்த்த போடுறாங்க. அப்ப வேற வேற பேசஸ் இருக்குது. அப்ப இங்க புது புது ஆளு வந்துட்டு போறாங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டியூட் கொஞ்சம் ஃபேமஸா இருக்கும். ரிவ்யூஸும் வாங்கியிருக்காங்க, போட்டோஸும் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப இதை காமிச்சோம்னா ஏன்னா நல்ல இன்ஸ்டியூட் காமிக்கணும்னு அவனு நினைப்பாங்க. இதை காமிச்சா நம்மளுக்கு இருக்குட்டு நம்மளோட காமிக்கிறது. ஸோ அதனாலதான் போட்டோஸ் வந்து லேட்டஸ்ட் போட்டோஸ். இப்போ நம்ம எல்லாம் காலையில் வந்தாலுமே நம்ம சஞ்சய் அவர் வந்து கேட்டார், சார் போட்டோஸ் இந்த வாரம் வரல, வாரம் நம்ம கணக்கு வச்சிருக்கோம், மண்டே ஒரு போட்டோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ லேட்டஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸஸ் போயிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு போட்டோஸை அப்டேட் பண்ணுது. லாஸ்ட் 1 வீக்ல அப்டேட் பண்ணுது. ஸோ ஆலில் போகிறப்ப இதை இருக்கும். இது வந்து பை ஓனர் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ஓனர் அப்ளை பண்ணுறது. யார் வேணாலும் போய் நீங்கள் அதில் போய் அப்ளை பண்ணலாம். ஃபோட்டோஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ 360 வியூ அப்படின்னு ஒன்று இருக்கு. இதை நம்ம ஆஃபீஸோட இது வந்து இது எப்படி வருதுன்னு யாருக்கும் தெரியுமா? நம்மளோட ஆஃபீஸ் பாருங்க, 360 வியூ அப்படின்ட்டு. கரெக்டுங்களா? இதை நம்ம ஆஃபீஸ் முன்னாடி ஒருத்தர் நிற்கிறாரு. ஸ்ட்ரீட் எழுதியிருக்கு. இந்த மாதிரிலாம் யார் பண்ணி போட்டாங்க? ஜிபிஎஸ்ல இல்ல, ஜிபிஎஸ் ட்ராக் பண்ற அட்ரஸ் ட்ராக் பண்ணுவாங்க. இது போட்டோ எடுத்திருக்காங்கல்ல சார், மேப்ல அந்த லொகேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் சார். மேப்ல லொகேஷன் பண்றப்ப வரும். இந்த இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? 360 டிகிரின்னு சொல்றாங்கல்ல. எல்லாமே கரெக்ட் தான். நீங்க ஜிபிஎஸ் மேப்ல வர்றது எல்லாம் ஒண்ணுதான். பட் இது என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது வந்து அப்டேட்டட் பை கூகுள். நம்ம இந்த போட்டோவை போடல, கூகுளா போடுறது தான் இந்த ஒவ்வொரு இதுலையும். முதல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு தடவை கூட பார்த்துருக்கேன். ஒரு 2 வீலர்ல என்ன அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு அவங்க ஃபுல்லா அந்த கேமரா வச்சுக்குவாங்க. இந்த வண்டியிலயோ இல்ல கையிலயோ பிடிச்சுவாங்க. ஒவ்வொரு ரோடா அப்படியே போயிட்டே வந்துருக்கும். அந்த கேமரா வந்து 360 சுத்திட்டு அந்த ரோட்டு மேல இருக்கிற எல்லா பிசினஸையும் அதை எடுத்துட்டு வரும். இப்ப அந்த கேமரா போறப்ப யாரோ வந்திருக்காங்க. அந்த நேரம் வண்டியில போறப்ப இது இருக்காங்க. நீங்க எந்த பிசினஸ் வேணாலும் எடுத்து பாத்தீங்கன்னா வேற எந்த பிசினஸ் பார்க்கலாம். அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ், காந்திபுரம், ஏதோ இந்த V3 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கா. அவங்களோட இதுக்குள்ள போனதான் வருமானு தெரியும். மேப்ல போட்டோஸ் லேட்டஸ்ட் ஸ்ட்ரீட் 360 இருக்கு. இது பாருங்க, ஜிபிஎஸ் இருந்தா அந்த இது மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். என்ன போவாங்கன்னா அந்த ஒரு வண்டியில அப்படியே கேமரா வச்சு போயிட்டே இருப்பாங்க. வேலை என்னன்னா
பார்த்துருக்கீங்களா? கார்ல போறப்ப 360 டிகிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த வியூல அதை எடுத்துட்டு போய் இவங்களே வந்து அந்த அட்ரஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்களை அப்டேட் பண்றாங்க. அந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் இந்த ஜிபிஎஸ் எது எதுக்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அவங்க முன்னாடி கொண்டு வந்து இதை காமிச்சிடுறாங்க. இந்த கம்பெனிக்கு இங்க காமிக்கிறாங்க, இந்த கம்பெனிக்கு இங்க இந்த இடத்துல வச்சு காமிப்பாங்க ஜிபிஎஸ் மேட்ச் பண்ணி. இதை வந்து அவன் கூகுள் ஒரு ஆளை போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கேள்விப்பட்டது அதான், ஒரு தடவை பார்த்துருக்கேன் நான். போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த 360 இது பண்றது. ஸோ இதெல்லாம் தான் நீங்க மை பிசினஸ்ங்கிறது எல்லாத்துலயும் இருக்கு. பிங்ல, யாகுல, யாகு இல்லை மற்ற எல்லாம் இருக்கு. அவங்களாம் இந்த அளவு பண்றாங்களா எனக்கு தெரியல. பட் இவங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருப்பாங்க எல்லாருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த கம்பெனி போறதுக்கு முன்னாடி ஓகே இப்படிதான் இருக்குமா, இந்த ரோடு ஞாபகம் வச்சுக்கலாம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதனால இது வந்து அப்டேட்டட் பை ஒன்லி கூகுள் இது. ஸோ போட்டோஸ் நீங்க ரெகுலரா அப்டேட் பண்ணுங்க. நம்ம இதுவும் வந்து நம்ம டீம்கிட்ட கேட்டு தான் வாங்கி நம்ம பண்றோம். ஏன் அப்படின்னா லேட்டஸ்ட் போட்டோஸ் கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்றது. இந்த மாதிரி இமேஜஸ் அப்லோட் பண்ணாங்க. இது ரியல் போட்டோஸ் மட்டும்தான் வித்தவுட் எடிட்டிங். நீங்க அதுவும் ட்ரை பண்ணுங்க. ரா போட்டோவோ ரா வீடியோவோ அப்லோட் பண்ணுங்க. நம்ம எடிட் பண்ணி மியூசிக் எல்லாம் போட்டு பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணுங்க, வேணாம் இல்லை. பட் கூகுள் எதை எதிர்பார்க்குன்னா எடிட் பண்ணா ஏதோ நம்மளுக்காக சேஞ்ச் பண்ற மாதிரி நினைச்சுக்குது. அதனால ரா போட்டோஸ் இருந்ததுன்னா ரியலா இந்த இடத்துல ஹேப்பனிங் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம காமிக்கலாம். போட்டோஸ் ஆட் பண்ணுங்க. போஸ்ட் ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் நம்ம தனியாவே காமிச்சிடுறேன். போஸ்ட் இப்போ நான் சொல்லிடுறோம். போஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் அப்டேட்டிங் யுவர் கூகுள் மை பிசினஸ். ஏன்னா நீங்க அவர்ஸ், லொகேஷன், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே ஒரு தடவை நீங்க அப்டேட் பண்ணிருக்கீங்க, அடிக்க ஒருக்கா மாற்ற மாட்டீங்க. பட் இந்த போஸ்ட்ங்கிறது நம்ம அடிக்க ஒருக்கா போட்டே இருக்கோம். அப்போதான் கூகுள் வந்து நம்ம ஏதோ ஒரு அப்டேட் கூகுளுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ பாருங்க, லாஸ்ட் வீக் வந்து இப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட் நான் கிளிக் பண்ணேன்னா ஆப்பிள் டெக்னாலஜி ஆஃபர்ஸ் இண்டஸ்ட்ரி பவர் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், டிசைன் ஃபார் இது பைதான் மிஷின் லேர்னிங் வித் எக்ஸ்போசர் டேட்டா சயின்ஸ் ஸ்கில்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் இந்த கீவேர்டை வச்சு நான் போட சொல்லியிருக்கேன். கூகுள் மை பிசினஸ்ல இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துட்டு ஒரு போட்டோ போட்டுறோம். இந்த போட்டோ நம்ம அதுலயே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போஸ்ட் போடுறதுலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஷெட்யூல் திஸ் போஸ்ட் அப்படின்னா பர்டிகுலர் டைம்ல போய் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றது கொடுத்துருக்காங்க. ஆட் மோர் டீடைல்ஸ்னா லேர்ன் மோர்ல இதை கொடுக்கக்கூடாது. இதை கொடுக்கலாம், இவங்க தப்பா கொடுத்துருக்காங்க. நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா டேட்டா சயின்ஸை பத்தி இவங்க சொல்றதுனால இந்த டேட்டா சயின்ஸ் லிங்க் தான் அதுக்கு அப்ரோப்ரியேட்டா போகும். நீங்க ஹோம் பேஜ் லிங்க் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இதை கொடுத்துருங்க. இந்த இடத்துல பட்டன் பதில் லேர்ன் மோர் இருக்கு, சைன் அப் இருக்கு, கால் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கால் நவுன் நான் செலக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆஃபீஸ் நம்பர். அப்ப இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு யாராச்சும் கிளிக் பண்றாங்கன்னா இந்த நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்கா கால் வந்துடும், மொபைல்ல வந்துடும். இப்ப நம்ம கொடுத்துருக்கிறது வந்து என்னன்னா லிங்க் பட்டன் நம்ம போஸ்ட் அப்படின்னு இது மாத்தி மாத்தி நம்ம கொடுக்கணும். எல்லாம் ஒரு இது கால் நவ், ஒரு இதுக்கு லேர்ன் மோர், கால் நவ் இப்படி கொடுத்தீங்கன்னா தான் எல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்சா வரும். எப்போ ஒரே மாதிரி இருந்துட்டு. ஸோ இது இந்த மாதிரி வந்து நம்ம கண்டென்ட் ஒன்று போட்டு போட்டோ ஒன்று போட்டு அப்டேட் பண்றப்ப கூகுளுக்கு ஒரு அப்டேட் கிடைக்குது. ஓகே, உங்க டேட்டா சயின்ஸ் பத்தி ஏதோ ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவன் ஜிஎம்பியில காமிக்கணும்னா ஏதோ ஒரு அப்டேட் இருந்தாலும் புதுசா காமிக்க முடியும். அதனால இந்த பேராமீட்டர்ஸையும் பார்ப்போம், அப்டேட் பண்ற பேராமீட்டர்ஸையும் பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்து இது ஓகே ஸ்டேட்டஸ் பண்ணி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் போஸ்ட். இப்போ நான் ஒன்று பண்ணுவோம். இதுக்கெல்லாம் இப்போ அகைன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நியூ சாட் GMB profile expert. I want to post an update marketing. இந்த கம்பெனி பார்த்துச்சோம்.
ரமேஷ் அரவிந்த் ஒரே நேம்ங்களா? என்ன பிளேஸ் இருக்காங்க? பைத்தான் டெவலப்மெண்ட். சரி, நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் போட்டலாம். நம்மளுக்கு அது யூஸ் ஆன மாதிரி இருக்கும். Placement success at that. We are proud to announce that our students successfully one SEO focused keyword included in this. அப்பதான் அந்த கீவேர்ட் சர்ச் பண்றப்ப நம்ம BNG ப்ரொஃபைல் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் அப்படின்னு நான் வந்து ஓகே இங்கே ஒன்று ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் ஃபுல் ஸ்டாக் புரியல. இந்த கீவேர்டு அவங்களே கொண்டுட்டாங்க. கீவேர்ட்ஸ்லாம் அப்படி தெரியக்கூடாது. என்ன பண்ணுறேன், இந்த GMB ப்ரொஃபைலில் போய் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் இது we are delighted to share that our students have successfully placed as a full stack developers at the placed students Surya Prakash, Akhil, Tarun, Ramesh, Arvind, and these placements highlights why App Intelligence is one of the best full stack. If you are searching for full stack developer courses, contact App Technology Viper today and start your IT career. இந்த மாதிரி வரக்கூடாது. SEO ஹேஷ்டேக் அது காப்பி பண்ணது நல்லா தெரியும். எதுவும் வேண்டியதில்லை. சரி, இப்போதைக்கு விட்டாங்க. ஹேஷ்டேக் போடலாம். எனக்கு தெரிஞ்ச பெரிய எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா கூகுளில் வந்து யாரும் ஹேஷ்டேக் போட்டு நம்மளோட போஸ்ட்டை கண்டுபிடிக்க மாட்டாங்க. அது வந்து சோசியல் மீடியாவில் தான் போடுவாங்க. கண்டென்ட் கேட்டங்காட்டி கொடுக்குறாங்க. போட்டாவே மார்க்கெட்டிங்காக போட்ட மாதிரி ஆயிடுது. இப்போ இமேஜஸ், அந்த இமேஜஸ் நீங்க நினைச்சீங்கன்னா அனுப்பிச்சிடுங்க. அதான் அன்னைக்கு சொன்னாங்க மேம், சொல்லிட்டு இருந்தாங்க பேர் போட்டோல வேணுட்டு. பட் இப்போதைக்கு சும்மா போட்டுவிடுங்க. அதான் இப்போ எனக்கு அனுப்பிச்சுடுங்க இல்லையா? ஏன்னா உங்களுக்கு அதே போட்டு விடுறேன் நான். வந்து இல்லாட்டி அதில் போய் நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த கான்டாக்டுங்கிற இடத்துல என்னன்னா, எந்த மாதிரி கான்டாக்ட் பண்றது பட்டன். இதுல வந்து கால் நவ், சைன் அப், லேர்ன் மோர் அப்படின்னு ஒன்னா, லேர்ன் மோர்னா பிளேஸ்மெண்ட் சம்பந்தமான பேஜுக்கு போகணும். அங்கே நம்ம அப்டேட் பண்ணிருக்கணும். பெட்டர் வந்து கால் நவ்னு நான் கொடுக்குறேன். ஏன்னா லேர்ன் மோர் நம்ம கரெக்டாக இல்லை. இப்போ இவர் போஸ்ட் இந்த இமேஜ் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு விக்னேஷ். எப்பவுமே இமேஜ் வந்து அதுக்குண்டான ஒரு ப்ராப்பர் நேம் கொடுத்துக்கோங்க, ஃபைல் நேம். நான் வாட்ஸ்அப்ல இருந்து டவுன்லோட் பண்ணங்காட்டி வாட்ஸ்அப்னு வரும். அப்படி இல்லாம மாத்திட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட். ஸோ செலக்ட் இமேஜஸ் அப்படிங்கிறதுல ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க போஸ்ட் போடுறது வந்து 3 இது போடலாம். அப்டேட்னு ஒன்று போடலாம், ஆஃபர்னு ஒன்று போடலாம், ஈவெண்ட்னு ஒன்று போடலாம். இது வந்து அப்டேட். நான் ஒரு அப்டேட் பண்றேன், பிளேஸ்மெண்ட் சக்சஸ் நியூஸ் அப்டேட் பண்றேன். ஆஃபர் அப்படின்னா திஸ் ரிபப்ளிக் டே ஆஃபர் 25% ஆஃபர். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆஃபர் சம்பந்தமான அந்த இது இருக்கும். ஆக்சுவல் பிரைஸ், ஆஃபர் பிரைஸ் அப்படின்னு. ஈவெண்ட்னா திஸ் வீக்கெண்ட் ஐம் கான்டாக்டிங் ஒர்க் ஷாப். எது வேணாலும் நம்ம போடலாம். இது ரெகுலரா போடணும். ஈவெண்ட் ஒரு நாளாச்சு போடணும், வாரத்துல ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது கிரியேட் பண்ணிச்சா, இதுக்கு சைஸ் எல்லாமே ரெக்கமெண்டட் இருக்கு. இப்போ ஃபிட் ஆகுதான்னு பார்த்துடலாம். போஸ்ட் இப்போ எல்லாத்துக்கும் போடணும்னு கேட்குது. எல்லாத்துக்கும் வேண்டியது இல்லை. இது ஒரு கேட்கக்கூடாது. ஏன்னா வேற வேற கம்பெனிக்கு வேற வேற போஸ்ட். இப்போ நான் போட்டது வந்துச்சுன்னா 7 செகண்ட்ஸ் முன்னாடி. இது எங்க நீங்க அப்டேட் ஆயிருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து புதுசா கெஸ்ட் இருக்கேன். இதை பார்த்து வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த போஸ்ட்டை பார்க்கறாங்க அப்படி, இந்த போஸ்ட் இருக்கிறதுனால GMBல முன்னாடி வரும். நல்லா புரிஞ்சு. இந்த போஸ்ட் படிப்பாங்களா தெரியாது, எத்தனை பேர் பாக்குறேன். ஏன்னா ஏன் தெரியாதுன்னா,
நீங்க கம்பெனி நேம் போட்டு தேடி இல்ல அந்த இது கம்பெனியில கிளிக் பண்ணணும் பைத்தான் கோர்ஸ் தேடி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 20 செகண்ட்ஸ் முன்னாடி இப்போ அப்டேட்டட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இதை அவங்க பார்த்து இதுக்கப்புறம் கால் நம்பர் கிளிக் பண்ணி நம்மளுக்கு கால் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனா இந்த அப்டேட் இதெல்லாம் இங்க இருக்கிறதுனால ஸோ அவங்க தேடுறப்ப இங்க 5 பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க, இந்த கம்பெனி நம்ம காமிக்கலாமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது பண்றது. ஸோ அதனால டெய்லி ஒரு அப்டேட் நீங்க போட்டுருங்க. 5 நாளைக்கு 5 அப்டேட், சாட்டர்டே சண்டே கூட விட்டுறலாம். போட்டோஸ் ரியல் போட்டோ போடுறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போதைக்கு நம்ம இது போடுறோம். பட் ரியல் ஃபேஸ் போட்டீங்கனால அது கூகுள் இன்னும் நம்பும் நம்மளே. அவங்களோட ரியல் போட்டோஸ் நம்ம போட 5 பேர்த்தோட போட்டோ இதில் போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கூகுள் நம்பும். இப்போ இல்லை இது யார் வேணாலும் போடலாம் இல்லையா? கரெக்டா ஆக்சுவலாக அதான் நான் சொல்றேன். இது யார் வேணாலும் இன்னும் 2 நேம் சேர்த்து விட்டு கூட நான் போட முடியும். ஸோ இருந்தாலும் நான் போடுறேன். ஆனா பெஸ்ட் வந்து ரியல் போட்டோஸ் வச்சு போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த அப்டேட் வந்து நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கணும் ஜிஎம்பியில். ஸோ இது பண்ணோம்னா தான் நம்ம முன்னாடி வர்றது. இது ஒரு ப்ராப்ளம். நான் எத்தனை சொல்லியிருக்கேன் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல வரணும், அவர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி கரெக்டான இது செட் பண்ணணும், ரிவ்யூஸ் எல்லாத்தையும் வாங்கணும், அதுல கமெண்ட் வரணும், அதுல நீங்க கமெண்ட் பண்ணணும். அடுத்தது போஸ்ட் இப்படி நம்ம போடுறத பத்தி நம்ம சொல்றோம். ஸோ இதெல்லாம் பண்ணா வந்துருமோன்னா இன்னும் இல்லை, இன்னும் நிறைய இது எதுல வேணாலும் நம்ம முன்னாடி வரலாம். பண்ண வேண்டியது நம்ம கடமை, அத்தனையும் பண்ணிடணும். அவன் எந்த பாயிண்ட் எடுத்து முன்னாடி காமிக்கிறான்னு நமக்கு சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோங்க. போஸ்டர் போடுற வரைக்கும் இதெல்லாம் தான் நம்ம போஸ்ட் போட்டிருக்கோம், உள்ள வந்துட்டே இருக்கும். ரியல் போட்டோஸ் வச்சு தான் நம்ம போடுறோம், இமேஜஸ் வச்சு நம்ம போடுறோம், சிபிஏ இதெல்லாம் வச்சு போடுறோம். ஸோ அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியமானதான் பார்ப்போம். மீது வந்து ப்ராடக்ட் சர்வீசஸ் கொஞ்சம் இருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் கொஞ்சம் பார்த்தோம்னா ஜிஎம்பி கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ கூகுள் மை பிஸ்னஸ்ல எப்படி கிரியேட் பண்றது ப்ரொஃபைல பார்த்தோம், எப்படி எடிட் பண்ணிட்டு இருக்கிறது ஒன்று காமிச்சோம், ரிவ்யூஸ் பார்த்தோம், இப்போ போஸ்ட் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த கீவேர்டுக்கு நம்ம முன்னாடி வரோம். அப்ப அந்த கீவேர்டை போட்டோமே ப்ராப்பர் கேட்டகரியான்னு பாக்குது, அது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கா மேட்ச் ஆகுது, ப்ராடக்ட் சர்வீசஸ் இருக்கா மேட்ச் ஆகுது, ரிவ்யூஸ்ல இதை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேட்ச் ஆகுது, போஸ்ட் இவங்க அப்பப்போ அப்டேட் பண்றாங்க அதுலயும் இந்த கீவேர்ட்ல வருது, அப்ப இது கிட்டத்தட்ட ரெலவெண்ட் தான் அப்படிங்கறத முடிவு பண்ணும். அபிநயம், எனி டவுட்ஸ்? No, sir.